வாழும் பாட்டு வில்லு பாட்டு. இதை இப்படிதான் பாடணும். ஓஹோ, அப்படியா அக்கா? அக்கா, நம்ம எல்லாரும் ஏன்க்கா உட்கார்ந்து இருக்கோம்? சொல்லுங்கக்கா. நாம ஓட்டு போறத பத்தி பேச வந்திருக்கோம். இப்பெல்லாம் மேடைக்கு மேடை ஏறி பேசுறாங்களே, அதுவா அக்கா? அது இல்ல, அவங்கெல்லாம் தனக்காக ஓட்டு போடு, தன் கட்சிக்காக ஓட்டு போடுன்னு பேசுறவங்க. நாம ஓட்டு போறத பத்தி பேச வந்திருக்கோம். அக்கா, இது என்ன புதுசா அக்கா? இது ஒன்றும் புதுசு கிடையாது. சோழர்கள் காலத்திலேயே குடவோலை முறையை பயன்படுத்தி தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் முறைதான் இது. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. நினைப்பீங்கடா, நினைப்பீங்க. பல்லு கொஞ்சம் பட்டையா இருந்தா எல்லாம் நினைப்பீங்க. அக்கா, டாபிக்குள்ள போலாமாக்கா? போலாமே. வருது வருது, தேர்தல் வருது, தேர்தல் வருது, நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க வருது, தேர்ந்தெடுக்க வருது. ஓட்டு போடு, ஓட்டு போடு, ஓட்டு போடு, மறந்திடாம கரெக்டா ஓட்டு போடு, கரெக்டா ஓட்டு போடு. எப்பக்கா தேர்தல் வருது? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு. என்ன பண்ண போறோம், நம்ம என்ன பண்ண போறோம்? ஓட்டு போட போறோம், நம்ம ஓட்டு போட போறோம். என்ன பண்ண போறோம், நம்ம என்ன பண்ண போறோம்? ஓட்டு போட போறோம், நம்ம ஓட்டு போட போறோம். அக்கா, எத்தனை வயசுக்கு அப்புறம் ஓட்டு போடுங்கா? 18 வயசு முடிஞ்ச ஆண் பெண் எல்லாருமே ஓட்டு போடலாம். அக்கா, போன வாட்டி எங்க அப்பா கூட ஓட்டே போடலக்கா. போன வாட்டி எங்க தாத்தா கூட ஓட்டே போடலக்கா. போன தடவை எங்க ஆயா கூட ஓட்டே போடலக்கா. ஓட்டு போறதுன்னா அவ்வளவு கஷ்டமாக்கா? ஓட்டு போறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம ஏண்டா ஓட்டு போறோம்னு நினைக்கிறதுதான் ரொம்ப கஷ்டம். என்ன ஃபீலிங்கா? அக்கா, ஓட்டு போறத பத்தி தெளிவா சொல்லுங்கக்கா. நம்ம பிள்ளைங்களும் மக்களோட சேர்ந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கு என்ன, சொல்லிடலாமே. அத பாட்டாவே பாடிடுவோமா? ஓட்டு போறது கடமை, ஓட்டு போறது கடமை, ஓட்டு போறது உரிமை, ஓட்டு போறது உரிமை. நமக்கு பிடிச்ச தலைவரை தேர்ந்தெடுப்பது நமது நாட்டின் பெருமை. நமது நாட்டின் பெருமை. கியூல நின்று ஓட்டு போட நமக்கு வேணும் பொறுமை. ஆமா, பொறுமை. இப்பெல்லாம் எல்லாரும் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றனால கியூல நிக்கவே ரொம்ப யோசிக்கிறாங்க. அக்கா, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குக்கா. என்னடா தம்பி? எனக்கு அரசியலும் பிடிக்கல, அரசியல் இருக்கிறவங்களும் பிடிக்கல. நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு நான் சொல்லல, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஆயாக்கள்லாம் சொல்றாங்கக்கா. நமக்கு அரசியல் பிடிக்குதோ பிடிக்கலையோ, அரசியல்ல நிக்கிறவங்கள பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா நம்ம கண்டிப்பா ஓட்டு போடணும். அதுக்காக தான் நோட்டாங்கிற பட்டனை வச்சிருக்காங்க. சட்டுன்னு போய் பட்டன் அமுத்தி பொட்டுன்னு வந்துட வேண்டியதானே. நம்ம வாக்குக்காக ஓட்டு போடுறோமோ இல்லை நோட்டாவுக்காக ஓட்டு போடுறோமோ, ஆனா கண்டிப்பா ஓட்டு போடணும், ஓட்டு போடணும், ஓட்டு